கடைசியில யாருமே எல்லாம் ஓடி போயிட்டீங்களா? கஷ்டமா தமிழ் சினிமாவுடைய இயக்குனர் இமயமான பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு காலமாயிட்டாரு. பல பிரபலங்கள் இன்னைக்கு அவருடைய உடலை கடைசி முறையா பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவருடைய இழப்பு ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில பாரதி ராஜா அவர்களுடைய உடலை காண அவருடைய மனைவி சந்திரலீலா அவங்க வந்திருந்தாங்க. உள்ள வரும்போதே அழுதுகிட்டே வந்த சந்திரலீலாவை பார்த்து கங்கை அமரன் கோவத்துல சரமாரியா அவங்கள பார்த்து கத்தியிருக்காரு. கடைசியில அவரை யாருமே பார்த்துக்காம ஓடி போயிட்டீங்கல்ல, நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, இப்போ அவர் அனாதையா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கங்கை அமரன் கதறி அழுதபடியே அவங்கள பார்த்து கத்தி கோவத்துல பேசினாரு. இதை பார்த்த அங்க இருக்கிற மக்கள் கொஞ்சம் சலசலப்பு கூடவே எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி கத்துனாங்க. அந்த இடத்துல நடிகை ராதிகா சரத்குமார் கங்கை அமரனை பார்த்து அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சாங்க. அதே போல இதுக்கு முன்னாடியே நடிகர் ரஜினிகாந்த் பாரதி ராஜா அவருடைய இல்லத்துக்கு வந்து அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு போனாங்க. அதே போல நடிகர் கமல்ஹாசனுமே பாரதி ராஜா அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்து ரசிகர்கள் 16 வயது நிலை படத்துல 2 பேருமே பாரதி ராஜாவோட இயக்கத்துக்கு கீழே நடிச்சதை பார்த்து பல பேர் அதை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரஜினி அண்ட் கமலுக்கு இன்னும் மார்க்கெட் ஜாஸ்தியானதுக்கு முக்கிய காரணமே பாரதி ராஜா அவருடைய 16 வயது நிலை படம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல இன்னி வரைக்குமே பேச்சுக்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அதே போல இன்னி வரைக்குமே விகடனோட திரை விமர்சன ரேட்டிங்ல 16 வயது நிலை படம் தான் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 100க்கு 62 மார்க் கொடுத்திருக்காங்க. பாரதி ராஜா இயக்குனதிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.